தமிழில் ரிலீஸ் ஆன அறிவன் படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஜேனர் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அப்படி இதோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். அப்படி அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஊருக்கு வராரு. வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வருது. சரி, அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ போய் பார்த்தா அங்கே அவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அது ஒரு ஆக்சிடெண்ட்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்படி அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இந்த கார் க்ளூ மட்டும் கிடைக்குது. அதை வச்சு ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல. அப்படி அதுக்கப்புறம் ஒரு சில நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு கொலை நடக்குது. அங்கேயும் வந்து எந்த க்ளூவும் கிடைக்கல. இந்த கார் க்ளூ மட்டும் அங்கே கிடைக்குது. அப்போது அந்த கொலை பண்ணவங்களுக்கும் அந்த காருக்கும் என்ன சம்மந்தம்? அப்படி ஹீரோ அந்த கொலை பண்ணவங்களை அந்த காரை வச்சு கண்டுபிடிச்சாரா, இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணாரா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போலீஸ்காரனாக ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஒரு யூடியூபராக வராங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மற்றவங்களும் இந்த படத்தில் நடித்த மற்றவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ், ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, இந்த படத்தில் இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதை ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம் எல்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த படம் மூலயமா சொல்ல வந்த மெசேஜை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு சுமாரான படம் மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு, அதாவது இந்த த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து அவங்கள திருப்தியாக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. அதை மட்டும் சொல்லிக்கிறேன்.